இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா முஸ்லீம் ஸ்டைல் நெய் சோறு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா டெய்லி ரசம், பொரியல், கூட்டு இந்த மாதிரி செய்வோம். ஒரு நாளைக்கு இது எல்லாமே நிப்பாட்டிட்டு இந்த முஸ்லீம் ஸ்டைல் நெய் சோறும் சிக்கன் கிரேவியும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ரெசிபி இது. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபிங்க. இன்றைக்கி இந்த 2 ரெசிபியுமே எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் தான் நான் செய்ய போகிறேங்க இந்த ரைஸு. அதனால் குக்கர்லேயே நான் தாளிச்சிடுறேன். 3 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்க மாட்டோம். இதில் ஒரு 2 பிரிஞ்சி எல்லாம் சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க. 3 லவங்கம், சின்னதாக கொஞ்சமாக பட்டை, கல்பாசி கொஞ்சம், ஜாவித்ரி, இதோட ஒரே ஒரு மராட்டி மொக்கு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 7-8 பல்லு முந்திரி பருப்பும் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் நீளமாகல கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகா 2 பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு இதில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடணுங்க. இதில் இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நான் செய்ய போகிறது 2 கப் அரிசி செய்ய போகிறேங்க. அதனால் 1 கப்புக்கு 2 கப் அளவில் தண்ணி சேர்க்கணும். நான் 2 கப்பு தண்ணியும் 2 கப் தேங்காய் பாலும் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. புதினா இருந்தால் புதினாவும் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கொதிக்க ஆரம்பிக்கும் போது நாம் ரைஸ் சேர்க்கணும். ரைஸ் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேங்க பாஸ்மதி ரைஸு. நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக தண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரைஸ் கொதிக்க ஆரம்பிக்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு செக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஸ்டவ் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் 20 நிமிஷத்தில் நமக்கு ரைஸ் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நாம் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாங்க. இந்த சிக்கன் கிரேவிக்கு ஒரு சின்னதாக ஒரு மசாலா மட்டும் ரெடி பண்ணணும். பேனில் 1/2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 3 லவங்கம், சின்னதாக பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 முந்திரி பருப்பு, ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. ஆனால் லைட்டாக சூடாக இருக்கணுங்க. அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இதை இப்போது இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் ஆக்கிடுங்க. இப்போது அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துருக்கோங்க, 2ஆக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூளும் அதுக்கப்புறம் நாம் அரைச்ச மசாலா பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலா பவுடர் எப்போ சேர்த்தாலும் மிளகாத்தூள் எது சேர்த்தாலும் சரிங்க, ஸ்டவ் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டே சேர்க்கணும். இல்லைனா தீஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். தயிரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சிருக்கேங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ சிக்கனை சேர்த்துலாம் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டு சிக்கனை மட்டும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டே தான் நாம் செய்யணுங்க. இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதுலேயே சிக்கன் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு 5 நிமிஷம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. லைட்டாக இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. இதில் இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு 2-3 வாட்டி எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த தண்ணி பாதி குறையணும். பாருங்கள், தண்ணி நல்லா குறைஞ்சிருக்கு. சிக்கனும் வெந்திருக்குங்க. கடைசியாக நீங்கள் சால்ட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி எலுமிச்சம்பழம் ஜூஸை மட்டும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் நீங்கள் சிக்கன் கறி ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி.
நெக்ஸ்ட் ரைஸும் வந்து ரெடி ஆயிடுச்சேன்னு பார்க்கலாங்க. 20 நிமிஷம் ஆச்சுங்க கரெக்டாக. ஸ்டவ் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சு ரைஸ் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக குக் ஆகிருக்கு. ஸ்டவ்வும் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இது ரெண்டுமே வந்து இப்போது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டி ஃப்ளேவர் ரெண்டுமே நல்லா இருக்குங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். நெய் சோறும் சிக்கன் கறியும் இந்த 2 ரெசிபியுமே வந்து இதே ஸ்டைலில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.